எல்லாருக்கும் வணக்கம். ரவுண்ட் மினியேச்சர் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் எம்டிஎஃப் பேஸ் தேவை. அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் கீழே சப்போர்ட்டுக்கு 2 குட்டி ட்ரையாங்கிள் இதெல்லாம் தேவை. அப்புறம் உங்கள் ஆர்க்கிள் பெயிண்டிங் பிங்க் அண்ட் ஒயிட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி லைட் பிங்காக வந்து மிக்ஸ் பண்ணி நான் அதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் ஒரு சின்ன மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு, அப்புறம் ஃபெவி பாண்ட், அப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் இன்ஃபினிட்டியும் லவ்வும் வந்து கோல்டு ஆர்க்கிள்லையும் லவ் வந்து ஒயிட் ஆர்க்கிள்லையும் கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு குட்டி பேண்டா, அப்புறம் ஒரு ஏர் பலூன் சார்ம்ஸு, அப்புறம் ஒரு ஃப்ளவர் வாஷஸும் கையால் தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃப்ரேமே வந்து நான் கையால் ரெடி பண்ணுது. இப்போ வந்து அந்த பெயிண்ட்டு லைட் பிங்க் ஷேட்ஸ் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி நான் அந்த பேஸை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சைடுமே ஈவனாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். 2 சைடுமே பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த குட்டி ட்ரையாங்கிள்லையும் வந்து நான் வந்து லைட் பிங்க் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிட் வேணும், இதில் செய்கிறதுக்கு கிட் வேணும்னாலும் வந்து நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். அதை நாங்கள் உங்களுக்கு வேணும்னா அது கூட நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸாக வேணும்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிமாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். இதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நான் இது எப்படி ரெடி பண்ணுறது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாகவே அடுத்த இதில் லான்ச் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். ஒவ்வொன்றுமே பார்த்து கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக செட் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் எல்லாமே ட்ரையாக இருக்கும். இப்போ வந்து அது எப்படி ஸ்டிக் பண்ண போகிறேங்கிறதா இப்போ நீங்கள் இந்த பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் பேஸ் வந்து இந்த கலர் பேட்டர்ன் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணலாம். இது அவங்களோட சாய்ஸஸ் தான். உங்கள்கிட்ட கலர் பேட்டர்ன் இல்லை, ஷீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது அப் டு உங்களோட சாய்ஸஸ் பொறுத்து. இப்போ வந்து நான் அந்த ஸ்டாண்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுங்கிறத வச்சு பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கையிலலாம் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல், கொஞ்சம் கை ஸ்டிக்கி இல்லாமல் கரெக்டாக வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதும், ஸ்டிக் ஆயிரும். அப்புறம் கீழே சப்போர்ட்டுக்கு அந்த குட்டி ட்ரையாங்கிளை வந்து இப்போ நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே ஸ்டிக் ஆயிரும். இப்போ வந்து அந்த நான் ரெடி பண்ணி வச்சிருந்த குட்டி ஃப்ரேம் வந்து இப்போ ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வரிசையாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக் பண்ணுறத நல்லா கவனமாக பாருங்கள். கரெக்டாக முன்னாடியே வந்து எல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. நான் ஆல்ரெடி வச்சு பார்த்துட்டு அதனால தான் இப்போ எல்லாமே வரிசையாக நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் குட்டி ஃப்ளவர் வாஷும் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணுறேன். அதுவுமே நான் கையால் தான் பண்ணேன். இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கிறத வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் காட்டுறோம். இப்போ ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் ரெடி பண்ணுறேங்கிறது வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அடுத்து இந்த ஏர் பலூன் எப்படி எங்கே ஸ்டிக் பண்ண போகிறாங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். சீக்கிரமாக பார்ட் 2 லான்ச் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.